அனைவருக்கும் வணக்கம். கணிதம் கசப்பல்ல கற்கண்டு. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்ல கூட்டல் கழித்தல் பார்த்துருப்போம். அதில் தசம எண்களோட கூட்டல் கழித்தல் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். இன்னைக்கு நம்ம ரிமைனிங் இருக்க ஓரின பின்னங்களின் கூட்டல் கழித்தல் அங்க பார்க்கலாம். ஓரின பின்னங்கள். ஓரின பின்னம்னா என்ன சொல்லியிருக்கோம்? ஒரு 2 பின்னம் கம்பேர் பண்ணும்போது பகுதி ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அதை ஓரின பின்னம்னு சொல்லியிருக்கோம். இப்ப நம்ம ஒரு ஓரின பின்னம் எடுத்தோமா, 3/4 ப்ளஸ் 2/4 எடுத்துப்போம். இந்த நம்பர்ஸை நம்ம கழித்தலுக்கும் எடுத்துப்போம். -2/4. இந்த மாதிரி 2 பகுதியை ஒரே மாதிரி கொடுத்து அதை கூட்டவோ இல்ல கழிக்கவோ சொன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு. என்ன அப்படின்னா, என்ன பண்ணணும், பகுதி ஒரே மாதிரி இருந்தா தொகுதியை மட்டும் கூட்டி பகுதியை அப்படியே எழுதணும். இப்போ இது ஒரே மாதிரி இருக்கா, இந்த பகுதியை அப்படியே எழுதி தொகுதியை மட்டும் கூட்டணும். 3 + 2 5. அவ்வளவுதாங்க இதுக்கான ஆன்சர். என்னங்க சொல்றேன்? ஆமாங்க. இந்த மாதிரி பகுதி ஒரே மாதிரி இருக்குன்னா என்ன பண்ணணும், தொகுதியை மட்டும் ஆட் பண்ணிட்டு பகுதியை அப்படியே எழுதினாலே போதுமானது. இப்போ மைனஸ்க்கு என்ன பண்ணணும்னா, பகுதியை அப்படியே எழுதி தொகுதியை மட்டும் கழிச்சு எழுதுனா நமக்கு போதுமானது. 3ல 2 போச்சுன்னா 1. இதுதான் நமக்கான ஆன்சர். இதை எப்படி எழுதக்கூடாது அப்படின்னா, 3 + 2 5, 4 + 4 8 அப்படின்னு எழுதக்கூடாது. இது தவறு. அதேதான் இதுவும். 3 - 2 1, 4 - 4 0. இப்ப இதனுடைய ஆன்சர் என்ன? இன்ஃபினிட்டி. வரையறுக்கையில இல்லையா இதனுடைய ஆன்சர்? கிடையாது. இந்த மாதிரி எழுதக்கூடாது. பகுதி ஒரே மாதிரி இருந்தாலே நம்ம என்ன பண்ணணும், பகுதியை அப்படியே எழுதி தொகுதியை மட்டும் ஆட் பண்ணணும். இது கூட்டலுக்கு. கழித்தலுக்கு பகுதியை அப்படியே எழுதி தொகுதியை மட்டும் நம்ம மைனஸ் பண்ணி எழுதினாலே போதுமானது. இதுதான் நமக்கான ஆன்சர். அடுத்து வேற சம் பார்ப்போம். இங்க பாருங்க, 5/2 + 1/2ன்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் என்னது? ஓரின பின்னங்கள். ஏன்? பகுதிகள் ஒரே மாதிரியும் தொகுதி வேற வேற இருந்தா ஓரின பின்னங்கள்னு சொல்லுவோம். இப்போ ஓரின பின்னத்தை எப்படி நம்ம ஆட் பண்ணுவோம்? பகுதியை அப்படியே எழுதி தொகுதியை மட்டும் நம்ம ஆட் பண்ணி எழுதுனோம்னா நமக்கான ஆன்சர் 5 + 1 6. இப்போ நம்ம இதை சுருக்க முடிஞ்சா சுருக்கலாம். இப்ப 2ஆம் வாய்ப்பாடுல அடிக்கலாமா? 2 2 6. அப்ப நமக்கு 3/1ன்னு கிடைக்குது. இது என்னவா எழுதலாம் அப்படின்னா, நம்ம 3ன்னு மட்டும் எழுதினாலே போதுமானது. ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு முழு எண் கீழேயும் நமக்கு என்ன இருக்கு, 1 இருக்கிறதா மீனிங்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அதனால 3/1 தான் எழுதணும்னு இல்ல. வெறும் 3ன்னு எழுதினாலே போதுமான ஆன்சர். ஆனா இதை எப்படி எழுதக்கூடாதுன்னா, 6/4ன்னு எழுதக்கூடாது. இது 2யும் ஆட் பண்ணி 6ன்னும், இது 2யும் ஆட் பண்ணி 4ன்னும் எழுதக்கூடாது. ஓரின பின்னத்துல என்ன பண்ணணும், பகுதியை அப்படியே எழுதணும். பகுதியை ஆட் பண்ணக்கூடாது. அப்படியே எழுதி தொகுதியை மட்டும் ஆட் பண்ணி எழுதுனா நமக்கு போதுமானது. இப்போ மைனஸ் பார்க்கலாம். மைனஸ் என்ன பண்ணலாம்? இதுவுமே பகுதியை அப்படியே எழுதி, ஐயோ மைனஸ் இருக்கு நான் கழிக்க போறேன், அதெல்லாம் பண்ணக்கூடாது. பகுதியை அப்படியே எழுதி தொகுதியை மட்டும் நம்ம கழிச்சு எழுதணும். 5ல 1 போச்சுன்னா 4. நம்ம இதை அடிக்கலாமா? என்ன வரும்? 2 2 2 4 வரும். 2/1 வரும். அப்ப இதையுமே நம்ம என்னன்னு எழுதலாம்? வெறும் 2ன்னு மட்டும் எழுதலாம். ஏன் அப்படின்னா, முழு நம்பர் கீழே 1 இருக்கிறது தான் மீனிங். ஸோ இதை நம்ம ஒரு முழு நம்பராகவே நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். ஏன் அப்படின்னா, இப்போ 1 நம்ம டிவைட் பண்றோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 2 1 2 1 2 0. அப்ப 2ன்ற முழு நம்பர் தான் நமக்கு கிடைக்கும். அதனால நம்ம இதுக்கு 2ன்னு எழுதினாலே ஆன்சர் போதுமானது. இப்போ வேற சம் பார்ப்போம். இப்போ இந்த மாதிரி இருக்கு. இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? ஆல்ரெடி நான் 2 சம் சொல்லியிருக்கேன். இப்போ சொல்லுங்க பார்ப்போம், எப்படி சால்வ் பண்ணலாம்? பகுதி ஒரே மாதிரி இருந்தா அப்படியே எழுதிட்டு தொகுதியை மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணி எழுதுவோம். இப்போ 8/8 இருக்கு. இப்போ நம்ம இதை அடிச்சா 2 நம்பருமே தொகுதியும் பகுதியும் ஒரே நம்பர் வந்தா நமக்கு என்ன வேல்யூ சொல்லியிருக்கோம்? 1ன்னு சொல்லியிருக்கோம். 1 8 8 1 8 8. தொகுதியும் பகுதியும் ஒரே நம்பர்னா நமக்கான வேல்யூ 1. இதை எப்படி எழுதக்கூடாதுன்னா, இது 2யும் ஆட் பண்ணி 8னும், இது 2யும் ஆட் பண்ணி 8 + 8 16. இந்த மாதிரிலாம் எழுதி அடிச்சிட்டு இருக்க கூடாது. பகுதியை மட்டும் எப்பவுமே கூட்டக்கூடாது.
ஏன் இந்த கூட்டல் கழித்தல்ல மட்டும் பகுதிய அப்படியே எழுதணும். என்ன நம்பர் இருக்கோ, ஐயோ 2 8 இருக்குதே, நான் 2 8யும் அப்ப எப்படி ஒரு 8 மட்டும் எழுதுறீங்கன்னா, அந்த மாரிலாம் யோசிக்காதீங்க. பகுதிய அப்படியே எழுதணும். இந்த சம் பாருங்க மைனஸ்ல. இதுவுமே என்ன பண்ணணும், பகுதிய அப்படியே எழுதி தொகுதிய மட்டும் மைனஸ் பண்ணேன். 5ல 3 போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். இத அடிக்கலாமா? ஓ 2 2, 4 2 8. இப்போ இது 1/4 இருக்கு. நான் முழு நம்பரா 4ன்னு எழுதுறேன்னா, அந்த மாதிரி எழுதக்கூடாது. கீழ அதாவது இந்த 4க்கு கீழ 1 இருக்குன்னா தான் நம்ம அத முழு நம்பரா கன்சிடர் பண்ணுவோம். இந்த மாதிரி 1/4 இருக்குன்னா, இது என்னது? 1/4 பகுதி. ஒரு 4 பகுதியில ஒரு பகுதிய இது குறிக்கிறதுனால, இத முழு நம்பரா நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். இது முழு நம்பர் கிடையாது. இது என்னன்னா, 1 விட குறைவான நம்பர், கம்மியான நம்பர். அதனால இந்த 1/4ன்றத நம்ம 4ன்னு எழுத மாட்டோம். இதே இந்த வேல்யூ நமக்கு 4/1ன்னு கிடைச்சிருந்தா, அத நம்ம 4ன்னு எழுதுவோம். இந்த மாதிரி கிடைச்சதுனால இது என்னது? 1/4 தான். நான் இத இல்ல இத மாத்தி எழுதுறேன். இது 4ன்னு எழுதுறேன்லாம் எழுதக்கூடாது. இப்போ இந்த சம் பாருங்க. 3 பின்ன குடுத்துருக்காங்க. ஐயோ! 2 பின்ன குடுத்தா தான் பகுதிய அப்படியே எழுத சொன்னாங்க. இப்போ 3 பின்ன குடுத்துருக்காங்களே! அப்ப இந்த இந்த பின்னத்துக்கு இருக்க பகுதிய நம்ம ஆட் பண்ணிக்கணுமா அப்படின்னா, அப்படியெல்லாம் கிடையாது. எத்தன பின்னம் குடுத்தாலும் சரி, பகுதி என்ன இருக்கோ அத அப்படியே எழுதணும். இப்போ இங்க என்ன இருக்கு பகுதி? 11. மேல இருக்க நம்பர்ஸ மட்டும் நம்ம ஆட் பண்ணி எழுதணும். 6 + 8 + 12. இப்ப இத ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 12 + 8 20, 26. 26/11 தான் நமக்கான ஆன்சர். எத்தன பின்னம் குடுத்தாலும், எந்த பின்னத்த ஆட் பண்ணி எழுதுங்க அப்படின்னு குடுத்துருக்காங்கன்னா, பகுதி சேமா இருக்கா, ஒரே நம்பர் இருக்கான்னு பார்க்கணும். ஒரே நம்பர் இருந்தா, அந்த நம்பர பகுதியில எழுதி, தொகுதிய மட்டும் ஆட் பண்ணா போதுமானது. இப்ப இத மைனஸ்க்கும் அப்படிதான். இப்ப இங்க மைனஸ் போடுவோம். இப்ப இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா, ஒண்ணும் இல்ல. இது 2த்துக்கு தான் நம்ம பகுதி அப்படியே எழுதணும். இது மைனஸ்ல இருக்கு. இதுக்கு என்ன எழுதலாம் அப்படின்னா, இது 3 சேமா இருக்கா? 3த்துக்கும் பகுதி 1ன்றதுனால நம்ம அதே 11 தான் எழுதுவோம். என்ன பண்ணுவோம்னா, இது 2யும் ஆட் பண்ணுவோம். ஏன்னா இங்கேயும் பிளஸ் இருக்கு, இங்கேயும் பிளஸ் இருக்கு. எதுவுமே இல்லன்னா பிளஸ் இருக்கிறதா மீனிங் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இது 2யும் ஆட் பண்ணோம்னா 6 + 8 என்ன வரும்? 10, 14 வரும். -12 வரும். இப்ப நமக்கான ஆன்சர் என்ன வரும்? 14ல 12 போச்சுன்னா 2/11 வரும். இந்த மாதிரி தான் வரும். ஒருவேளை இங்கேயும் மைனஸ் குடுக்குறாங்க அப்படின்னா, நம்ம இது 2யும் ஆட் பண்ணி இது கூட மைனஸ் பண்ணுவோம். அப்படி மைனஸ் பண்ணோம்னா நமக்கு விடை மைனஸ்ல வரும். எப்படி அப்படின்னா, இது 2யும் ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும்? 20 வரும். இது 6 வரும். அப்போ 6 - 20 இருக்கு. டிவைடட் பை 11 இருக்கு. இப்போ இதுக்கான ஆன்சர் எப்படி வரும்னா, வெவ்வேறு குறியிருப்பின் கழித்து பெரிய எண் குறியிடுக. இப்ப -20ல +6 போச்சுன்னா நமக்கு என்ன வரும்? -14 வரும். ஸோ -14/11 இதுதான் நமக்கான ஆன்சர். இந்த மாரி வரும். இல்ல 3த்துலயுமே மைனஸ் இருக்கு அப்படின்னா என்னன்னா, ஒத்த குறியிருப்பின் கூட்டி அதே குறியிடுக. ஒண்ணும் இல்ல. இந்த 3மே பகுதி சேமா இருக்கிறதுனால 11 அப்படியே எழுதுறோம். இங்க எழுதுற இடம் இல்ல. 6, 8, 12 நம்ம என்ன எழுது 26 எழுதணுமா? அத அப்படியே எழுதி என்ன வரும்னா மைனஸ் வரும். ஏன்னா 3 இடத்துலயுமே 3 பின்னத்திலுமே நமக்கு என்ன இருக்கு? மைனஸ் இருக்கு. ஒத்த குறியிருப்பின் ஐயோ 2த்துக்கு தானே சொன்னாங்க ஒத்த குறியிருப்பின் கூட்டி அதே குறியீடுன்னு. இங்க 3 பின்னம் இருக்கு. ஏன்னா எத்தன பின்னம் இருந்தாலும் கூட்டல் கழித்தல் அப்படின்னா, ஒத்த குறியிருப்பின் கூட்டி அதே குறியிடுக. வெவ்வேறு குறியிருப்பின் கழித்து பெரிய எண் குறியிடுக. இந்த மாரி தான் சம்ம சால்வ் பண்ணணும். பெரியதாக யோசி. சிறியதாகத் தொடங்கு. ஒரே நாளில் உயர்ந்து விட முடியாது. வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி. தொடரட்டும் முயற்சி.